செத்து சாம்பல் ஆனாலும் தனித்தே போட்டியிடுவோம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிருபர்கள் சந்திப்பில் சீமான் கூறியதாவது: நான் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணுக்கான மகன். எனக்கு ஓட்டளித்து என்னை அங்கீகரிக்க வைத்து உள்ளார்கள். நான் தோற்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லலாமா? வளர்ச்சியின் எழுச்சி என்று சொல். 1.2 இருந்த கட்சி 8.2 வந்தது. தமிழக அரசியலில் உண்டா? எல்லாம் செத்து போயிடும். களைத்து ஓடிவிடுவான். விஜய் வருவதால் அவருக்கு ஓட்டு சதவீதம் குறைந்து போய்விடும். அவர் ஒண்ணுமே இல்லாமல் போய்விடுவார் என்று எதற்கு பயம் காட்டுகிறார்கள் என்பது தெரியுமா? ஐயோ, கட்சி கலைந்திடுமா, ஏதோ ஒரு கூட்டணிக்கு போய்விடும் என்று நினைக்கிறார்கள். செத்து சாம்பல் ஆனாலும் நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம். நான் மக்களுக்கானவன். எனது வெற்றியும் தோல்வியும் மக்களுக்கானது. அதை அவர்கள்தான் முடிவு செய்வார்கள். பேச சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுவது போல் ஏதாவது ஒரு தலைவர்களை பேச சொல்லுங்க பார்க்கலாம். எஜமானர்கள் கோபித்துக் கொள்வார்கள். அந்த தனித்துவத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எங்கள் முன்னோர் செய்த தவறை நான் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். இந்த தவறை மருத்துவர் திருமா, வைகோ, விஜயகாந்த் இவர்கள் செய்த தவறை அவர்கள் பின்னாடி வரும் வழித்தடத்தில் போகும் நான் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். என்னை சிறையில் போட்டு பார்த்தார்கள். அவதூறு கிளம்பி பார்த்தார்கள். என்னென்னமோ பண்ணி பார்த்தார்கள். என் ஐயே வீடு விட்டு பார்த்தார்கள். கரைதான் இருக்கிறது. எதுக்குமே நான் கலங்கவில்லையே. தனித்து நிற்க வேண்டும். தனித்துவத்தை இழந்துவிடக்கூடாது. தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்க வேண்டும். 36 லட்சம் வாங்கினவன் இன்னும் 36 லட்சம் வாங்கி ஏறி வந்து விட மாட்டேனா? கடலையே கடந்துவிட்டேன். இன்னும் கரைதான் இருக்கிறது. இவ்வாறு சீமான் கூறினார்.